வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி அவர்கள் இன்னைக்கு கரூர் வந்திருக்காரு. கரூரில் வந்து சரியான வரவேற்பு மக்களே. அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாலையை தூவி அந்த கரூர் மக்கள் அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு இந்த இதை பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவ்வளோ அதாவது வந்து வேனில் உட்காந்துக்கிட்டு ஒரு சரியான ஸ்பீச்சு. அதாவது மக்களே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இந்த கரூரில். கிட்டத்தட்ட நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் அவரோட அந்த ஸ்பீக்கில். என்ன ஒன்று சொன்னால், அந்த ஊர் மக்கள் வரவேற்பாக இருக்கட்டும், அந்த பாருங்கமே நிறைய அது செம்ம ஒரு க்ரௌடு. இன்னொரு விஷயம், ஒரு நக்கல் பிடிச்ச ஆளாக வந்திருக்காரு நம்ம தளபதி அவர்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கமே, அவர் பேசும்போது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இது கணீர் கணீர்னு கேட்டுச்சு. அதில் கலாய்ச்ச விதமாக இருக்கட்டும், இவங்கள போட்டு தூக்கி போட்டு மீச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரூர் மக்கள் அந்த 41 பேர் இறந்தார் பார்த்தீங்களா, அதை நினச்சி மனுஷன் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப 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 உடஞ்சிட்டாருங்க. ஏன்னா, உங்கள தான்டா நம்பி வந்தேன். இந்த காவல்துறையை வந்து எங்களை நல்ல விதமாக பேசி அது இருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதாவது வந்து பெரம்பலூரில் வந்து கிட்டத்தட்ட க்ரௌட் ரொம்ப இதாக இருக்குது, இப்போ வேணான்னு சொல்லி அனுப்புனவங்க, அதே மாதிரி கரூர்லேயும் அனுப்பியிருந்தா, நான் இந்த 41 பேர் போயிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கண் கலந்து பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அது இவங்க சூழ்ச்சினால் வந்து நம்ம சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ரொம்ப மனுஷன் உடஞ்சிட்டார் மேடம். மக்களே. ஏன்னா, அதை அவர் பேசும்போது தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் பாவம். இன்னொரு நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டப்பட அவருக்கு எவ்வளோ இருக்காது. தன்னை பார்க்க வந்தவங்கள வந்து இழந்துட்டோமே நம்ம வந்து அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் அந்த 41 பேருக்கு அவர் வந்து அதாவது கவர்மெண்ட்டு ஜாப் கொடுக்கணும்னு நினச்சதே அதுக்கோசரம் தான். அந்த அவர் நல்ல மனசுக்கோசரம். ஏன்னா, அவர் செய்யாத ஒரு தப்பை இவர் மேலே பழிய தூக்கி போட்டு நிறைய வேலை பார்த்துட்டானுங்க. இவங்கள வந்து விடமாட்டேன்னா அவர் விடமாட்டார். கண்டிப்பாக விடமாட்டார். நம்ம தளபதி அவர்கள் கரூரில் வந்து என்னென்ன பேசினார் எப்படின்னு அதை நீங்கள் எந்த மாதிரி ரசிச்சீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி.